வணக்கம். உங்க வீட்ல சில சமயம் காரணமே இல்லாம ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கா? இல்ல சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட சண்டை வெடிக்குதா? ஆமா, அப்படின்னா இந்த கலந்துரையாடல் உங்களுக்காக தான். வீட்ல மறுபடியும் அந்த சந்தோஷத்தையும் நிம்மதியும் கொண்டு வரதுக்கு நம்ம பாரம்பரியத்துல சொல்ற சில தெய்வீக பரிகாரங்கள பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போறோம். ஏன் வீட்ல மட்டும் நிம்மதியே இல்ல? ஏன் எல்லாரும் இப்படி எரிஞ்செரிஞ்சு வளர்றாங்க? இந்த கேள்வி உங்க மனசுல எப்பவாவது ஓடியிருக்கா? இது நெறைய பேர் சந்திக்கிற ஒரு பொதுவான பிரச்சனை தாங்க. இதுக்கான காரணங்கள் நம்மள சுத்தி இருக்கிற ஆற்றல்லயே ஒளிஞ்சிருக்கலாம். வாங்க, அதுக்கான பதில்கள் என்னவா இருக்கலாம்னு கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாப்போம். சரி, இந்த நிம்மதி இல்லாததுக்கு மூல காரணம் என்னன்னு எங்க போய் தேடுறது? நம்ம பாரம்பரிய வழக்கப்படி நம்மளோட முதல் பார்வை வானத்தை நோக்கி தான் போகணும். ஆமாங்க, முதல்ல நம்ம பார்க்க போறது ஜோதிட ரீதியான காரணங்களைத்தான். வீட்ல நடக்கிற விஷயங்களுக்கும் நம்ம ஜாதகத்துல கிரகங்கள் இருக்கிற நிலைக்கும் ஒரு ஆழமான தொடர்பு இருக்குன்னு சொல்லப்படுது. ஜோதிட பிரகாரம் பாத்தீங்கன்னா நம்ம ஜாதகத்துல 2 வீடு நம்ம குடும்ப அமைதிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்னு 2ஆம் வீடு, இத வாக்குஸ்தானம்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம பேசுற பேச்சு, வார்த்தைகள், குடும்ப உறவுகள் எல்லாத்தையும் இதுதான் கண்ட்ரோல் பண்ணுது. அடுத்தது 4ஆம் வீடு, இது சுகஸ்தானம். பேர்ல இருக்கு பாத்தீங்களா? வீட்ல நாம உணர்ற நிம்மதி, சந்தோஷம், பாதுகாப்பு எல்லாமே இங்க இருந்து தான் வருது. இப்போதான் விஷயத்துக்கே வரோம். ராகு, கேது, சனி, செவ்வாய் இந்த மாதிரி சில கிரகங்கள் இயற்கையாவே கொஞ்சம் ஆவேசமானவை. இப்போ இந்த கிரகங்கள் நம்ம பேச்சை குறிக்கிற அந்த 2ஆம் வீட்லயோ இல்ல நம்ம சுகத்தை குறிக்கிற 4ஆம் வீட்லயோ போய் உட்காரும்போது என்ன ஆகும்? அதோட தாக்கம் நேரடியா வீட்ல தெரியும். அதுதான் தேவையில்லாத வாக்குவாதம், சூடான விவாதங்கள் எல்லாத்துக்கும் காரணமா அமைஞ்சிடுது. இந்த கிரகங்கள்ல கூட செவ்வாய் கிரகத்துக்கு ஒரு தனி இடம் இருக்கு. அதனால தான் நாம செவ்வாய் தோஷம் பத்தி அடிக்கடி கேள்விப்படுறோம். ஒருத்தரோட ஜாதகத்துல செவ்வாய் கிரகம் ரொம்ப பலமாவோ இல்ல தப்பான இடத்துலயும் உட்கார்ந்திருந்தா அது ஒரு விதமான எனர்ஜி இம்பேலன்ஸை உருவாக்கும். இதைத்தான் நாம செவ்வாய் தோஷம்னு சொல்றோம். சரி, இந்த செவ்வாய் தோஷத்தோட தாக்கம் எப்படி இருக்கும்? செவ்வாய்னாலே போர், ஆக்ரோஷம், ஆற்றல் தானே. அதனால அதோட நெகட்டிவ் தாக்கம் குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட திடீர்னு கோவமாவும் ஆக்ரோஷமான சண்டைகளாவும் வெளிப்படும். ஒரு சின்ன பொறி பெரிய காட்டுத்தீயா மாறா மாதிரி சின்ன விஷயம் கூட பெரிய சண்டையில கொண்டு போய் விட்டுடும். கிரகங்களை தாண்டி நம்ம வேர்கள், அதாவது நம்ம முன்னோர்கள் கிட்ட இருந்தும் சில தாக்கங்கள் வரலாம். அடுத்ததா நாம பார்க்க போறது பித்ருதோஷம். இது வேறொன்னும் இல்ல, நமக்கும் நம்ம முன்னோர்களுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு கண்ணுக்கு தெரியாத இணைப்பு சம்பந்தப்பட்டது. அவங்களுக்கு நாம செய்ய வேண்டிய கடமைகள்ல ஏதாவது தவறும்போது அது ஒரு ஜோதிட ரீதியான பாதிப்பா மாறுதுன்னு ஒரு நம்பிக்கை. பித்ருதோஷத்தோட பாதிப்பு செவ்வாய் தோஷம் மாதிரி வெளிப்படையா தடால் புடால்னு சண்டையா இருக்காது. இது ஒரு புகைச்சல் மாதிரி, புரியுதுங்களா? வீட்ல எப்பவுமே ஒரு நிம்மதி இல்லாத மாதிரி, காரணமே இல்லாம மனசுக்குள்ள ஒரு அழுத்தம், ஒருவித சஞ்சலம் இருந்துகிட்டே இருக்கும். எல்லாம் இருந்தும் ஏதோ ஒன்னு குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துகிட்டே இருக்கும். சரி, இது வரைக்கும் கண்ணுக்கு தெரியாத கிரகங்களோட தாக்கத்தை பார்த்தோம். இப்போ நாம வாழ்ற இடத்துக்கு, அதாங்க நம்ம வீட்டுக்கு வருவோம். வாஸ்து சாஸ்திரப்படி நம்ம வீட்ல இருக்கிற ஒவ்வொரு மூளைக்கும் ஒரு குறிப்பிட்ட ஆற்றல் இருக்கு. அந்த ஆற்றல் எப்படி நம்ம மனநிலைய பாதிக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வாஸ்துல வீட்ல இருக்கிற வடகிழக்கு மூலை, அதாவது ஈசானிய மூளைக்கே ஒரு தெய்வீகமான அந்தஸ்தே உண்டு. அது இறைவனோட திசைன்னும் வீட்டுக்குள்ள பிராண சக்தி, அதாவது பாசிட்டிவ் எனர்ஜி வர்ற வாசல்னு சொல்லுவாங்க. சுருக்கமா சொல்லணும்னா இதுதான் உங்க வீட்ல இருக்கிற ஸ்பிரிச்சுவல் பவர் ஹவுஸ். அப்போ யோசிச்சு பாருங்க, இவ்ளோ புனிதமான ஒரு மூலையில நாம போய் கனமான சாமான்களை வச்சா இல்ல அந்த இடத்த அழுக்கா வச்சிருந்தா என்ன ஆகும்? அந்த தெய்வீக ஆற்றல் வர்ற வழியை நாமளே தடுக்கிற மாதிரி. இது நேரடியா அந்த வாழ்றவங்க மனசுல ஒருவித அழுத்தத்தையும் நிம்மதி இல்லாத தன்மையும் ஏற்படுத்தும்னு வாஸ்து எச்சரிக்கை பண்ணுது. சரி சரி, இவ்வளோ நேரம் பிரச்சனைகளை பத்தியே பேசிட்டோம். இப்போ ஒரு நல்ல செய்திக்கு வருவோம். இந்த எதிர்மறை ஆற்றல்களை எல்லாம் நீக்கிட்டு நம்ம வீட்டை மறுபடியும் ஒரு அமைதி பூங்காவா மாத்தக்கூடிய சில எளிய ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரங்கள் இருக்கு. வாங்க, அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம். முதல் பரிகாரம் நம்ம சமையலறையிலேயே இருக்கிற ஒரு சக்தி வாய்ந்த பொருள் தான். அது வேற எதுவும் இல்ல, கல்லுப்பு. ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்து அதுல ஒரு கைப்பிடி கல்லுப்ப கரைச்சு அந்த தண்ணிய வீட்ல இருக்கிற மூல முடுக்குலெல்லாம் தெளிச்சாலே போதும். இல்லனா தினமும் வீடு துடைக்கிற தண்ணில கொஞ்சம் கலந்து கூட துடைக்கலாம். உப்புக்கு நெகட்டிவ் எனர்ஜியை ஈர்த்து அழிக்கிற சக்தி இருக்குன்னு ஆழமா நம்பப்படுது. அடுத்தது நறுமணம் மூலமா ஆற்றலை சுத்தப்படுத்துற முறை, அதாவது சாம்பிராணி புகை போடுறது. ஆனா இதுக்கு சில பிரத்யேகமான பொருட்கள் தேவை. வெண்கடுகு, நாய்க்கடுகு, அப்புறம் மருதாணி விதைகள், இந்த 3 பொருளும் ஒன்னா சேரும்போது அது ஒரு சூப்பர் பவர்ஃபுல் சுத்திகரிப்பு கலவையா மாறுது. குறிப்பா செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இந்த கலவையை வச்சு வீடு முழுக்க புகை போட்டீங்கன்னா அந்த புகை பரவுற இடமெல்லாம் கண் திருஷ்டி, தீய சக்திகள் எல்லாமே விலகி ஓடிடும்னு ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கு. இது உங்க வீட்டை சுத்தி ஒரு பாதுகாப்பு வளையம் போடுற மாதிரி.
சரி, இப்போ வீட்டை சுத்தப்படுத்தியாச்சு, காலி இடத்த நல்ல விஷயங்களை கொண்டு நிரப்பணும் இல்லையா? அதே மாதிரி தான் நெகட்டிவ் எனர்ஜியை நீக்கினதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு பாசிட்டிவான தெய்வீகமான அதிர்வுகளை எப்படி வரவேற்கிறதுன்னு இப்ப பாப்போம். இதுக்கு சில எளிய வழிகள் இருக்கு. அதிகாலையில சுப்ரபாதம் மாதிரி மங்களகரமான இசையை கேட்டா வீட்ல இருக்கிற சவுண்ட் வைப்ரேஷன்ஸே பாசிட்டிவா மாறும். உங்க குலதெய்வத்தை மனசார வழிபடுறது உங்க குடும்பத்துக்கே ஒரு ஆன்மீக கவசம் மாதிரி. அப்புறம் வாரம் ஒரு முறை கொஞ்சமா கோமியத்தை வீடு முழுக்க தெளிக்கிறது அந்த இடத்தை புனிதப்படுத்தி தெய்வீக அருளை இருக்கும்னு நம்பப்படுது. இங்க பாருங்க, ஒரு பக்கம் அடைஞ்சு போய் இருட்டா கிடக்கிற ஈசானிய மூலை, அத பார்க்கும்போதே ஒரு மாதிரி நெகட்டிவ் ஃபீல் வருது இல்லையா? ஆனா அதே இடம் இன்னொரு பக்கம் சுத்தமா ஒரு பாத்திரத்துல வாசனையான மல்லிகைப்பூ மஞ்சள் தண்ணியோட இருக்கும்போது பார்க்கறதுக்கே எவ்வளவு தெய்வீகமா இருக்கு. இந்த மாற்றம் தான் நமக்கு தேவை. கடைசியா இந்த கலந்துரையாடல் நமக்கு ஒரு ஆழமான உண்மையை உணர்த்துது. என்னன்னா, சிறிய மாற்றங்கள் பெரிய நல்லிணக்கத்தை கொண்டு வரும். நாம பார்த்த இந்த பரிகாரங்கள் எல்லாமே ரொம்ப எளிமையானது தான். ஆனா நம்பிக்கையோட செய்யும்போது அது நம்ம வீட்ல இருக்கிற ஆற்றல் மட்டத்துல ஒரு மிகப்பெரிய நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். இந்த கலந்துரையாடலோட இறுதியில நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போறேன். உங்க வீட்ல இன்னும் கொஞ்சம் அதிக அமைதியையும் அன்பையும் வளர்க்கறதுக்கு இன்னைக்கு இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க செய்யக்கூடிய ஒரு சின்ன ஆனா அர்த்தமுள்ள மாற்றம் என்ன? அது ஈசானிய மூலையை சுத்தம் பண்றதா இருக்கலாம், இல்ல ஒரு தீபம் ஏத்துறதா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் அந்த முதலடியை எடுத்து வைங்க. சிந்திச்சு பாருங்க. நன்றி.